ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப தூரம் பயணம் போனாலும் சரி, வீட்டில் விசேஷம் இல்லை மற்றவங்க வீட்டில் விசேஷம்னாலும் கண்ணு முழிச்சு தூக்கத்தை இழந்தாலும் நான் மறுபடியும் நான் தேர்றதுக்கு ஒரு 2-3 நாளாச்சும் ஆகும். அந்த மாதிரி தான் நான் திருப்பதிக்கு போயிட்டு நான் தெளிவடைய இந்த 3 நாளாக நான் அவஸ்தைப்பட்டேன். நம்ம போயிட்டு உடனே நம்ம நினச்சது நடந்துருந்தா அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம பிரச்சனையை எதிர்கொள்ளுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்போது அப்போ தான் நம்ம உடம்பு மனசும் சோர்வடைஞ்சு போவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி அக்கடான்ட்டு நம்ம வீட்டில் படுக்கலான்னா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா எல்லா வேலையையும் நம்ம தான் செஞ்சாகணும், எல்லாருடைய வேலையையும். சில விஷயத்தெல்லாம் அனுபவபூர்வமாக எதிர்கொள்ளும்போது அது பல நாள் நம்மளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த விஷயங்களுக்குள்ளேயே நம்மளுக்கு ஆத்திரம், கோபம், இன்னும் நிறைய பாடம்லாம் அனுபவமாக வரும். அதில் முக்கியமானது எரிச்சல். அந்த எரிச்சலோடு நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டில் சில விஷயங்களை எதிர்கொள்ளும்போது அதை நம்மளை சேர்ந்தவங்கள்ட்ட காட்ட வேண்டி வரும். அப்போது நம்மளை சேர்ந்தவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் போயிடும். நம்ம எந்த நிலமையில் இருக்கோன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் அந்த கோபம் ஆத்திரத்தில் நம்மளுக்கும் கண்மண் தெரியாமல் பேசிடுவோம். இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம பொதுவாக பேசி தீர்க்க பார்க்கணும். சில பேருக்கு அது கைவந்த கலையாக இருக்கும், சில பேருக்கு அது பக்குவம் இல்லாமல் பேச வரும். இதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் உறுதியாக சொல்லுவேன், பணம் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் முக்கியமாக இருக்கும். பணம் இருந்தால் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சமாளிக்கலாம். அந்த பணம் இல்லாதப்போ தான் நம்மளுக்கு கஷ்டம், நஷ்டம் எல்லாமே தோணும். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்கிட்டோன்னா நம்ம கொஞ்ச நாள் கழித்து அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி நம்ம எப்பாடுபட்டாலும் கொடுத்துருவோம். அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க எதிர்கொண்டு பேசுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கேரக்டரே மாறிடும். நம்ம கரெக்டாக இருந்திருப்போம். அவங்க பேசுகிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட கை நீட்டி கடன் வாங்கியிருப்போம். அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தாங்குகிற சக்தியும் சமாளிக்கிற சக்தியும் இருந்துட்டால் போதும். நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும், அதுக்கு பணம் மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே வேணாம். பணம் இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கலாம். நான் நிறையா விஷயங்கள் நிறையா அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. பணம் இல்லாதவங்களுக்கு தான் அவங்களுக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ட்டு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பணம் இருக்காது. பணமே கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு மேலே மேலே வரணும், ஒரு பணத்தை 2 ஆக்கணும், 2 4 ஆக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நான் திருப்பதிக்கு ட்ரெயினில் போனோம். ட்ரெயின் ஏறும்போது என்னாச்சுன்னா, அதில் ரிசர்வேஷன் நிறையா பொட்டி பண்ணியிருந்தாங்க. அதில் 2 பாக்ஸு தான் ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அதில் எனக்கே கூட சில நேரம் யோசனையாக தான் இருந்துச்சு. என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்மளுக்கும் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. நானும் ரிசர்வேஷன் பண்ண பொட்டியில் ஏறிட்டோம். அதுக்கப்புறமா இறக்கி விட்டுட்டாங்க. மறுபடியும் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஒரு பாக்ஸில் ஏற்றி அவங்களும் உக்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு படிப்பினை இல்லை. படிப்பினைன்னா ஒரு பக்குவம் இல்லை. படிப்பறிவே இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சிலவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது. படிச்சிருந்தாலும் என்ன மாதிரி தான் சில பேர் குழம்புவாங்க. ஒரு ட்ரெயின் இருக்குன்னா நிறையா பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாதவங்க தான் நிறைய பேர் ட்ரெயினுக்கு வருவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 2 பாக்ஸை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. அது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. அந்த ட்ரெயினில் நாங்கள் ஏறி 2 பாக்ஸு ஃபுல்லாகிடுச்சு. நிறையா பேர் நெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் பண்ண பாக்ஸெல்லாம் காலியாக தான் போச்சு. அதில் ஏதாச்சும் ஃப்ரீயாக விட்டுருந்தா மக்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு நசுக்கிக்கிட்டு வந்தாங்க. அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடம் கிடச்சி இருந்தாலும் நாங்கள் ஒரு 6 பேருக்கு ஒண்டிக்கிட்டு இடம் கொடுத்தோம். அதே நிறைய பேர் அந்த மாதிரி யோசனை பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம்ல. 2 பொட்டி போதுமா? நம்மள மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்க ட்ரெயின் ஏற?